கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தந்தையின் சொத்தில் பங்கு கேட்டு நீதிமன்றம் செல்ல அக்காவிற்கு ஐடியா கொடுத்ததாக அக்காவின் கணவர் மீது தம்பிகள் இருவர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். சாமனப்பள்ளி கிராமத்தில் சிறிய மளிகை கடை நடத்தி வரும் சரசம்மா என்பவர் தனது அப்பாவிற்கு சொந்தமான 8 ஏக்கர் நிலத்தில் பங்கு கொடுக்கவில்லை என்பதால் தம்பிகள் மூவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சரசம்மாவின் தம்பிகள் இருவர் அக்காவின் கணவர்தான் இதற்கு காரணம் என கூறி மதுபோதையில் கடைக்கு சென்று சரசம்மாவின் கணவர் சீனப்பா மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் சீனப்பா பலத்த காயமடைந்த நிலையில் தம்பிகள் இருவர் மீதும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மின்கம்பம் மீது மினி சரக்கு வாகனம் மோதி விபத்திற்குள்ளானது. திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த நந்தகுமார் என்பவர் ஓட்டிச் சென்ற மினி சரக்கு வாகனம் ஆலவயல் பகுதியில் எதிர்பாராத விதமாக சாலையோரம் இருந்த மின்கம்பம் மீது மோதியதில் மின்கம்பம் நடு ரோட்டில் சாய்ந்தது. இதனால் ஆலவயல் கண்டியநத்தம் சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்பகுதியில் பாதுகாப்பு தடுப்புகளை அமைக்காமல் விடியா திமுக அரசின் மின்துறை ஊழியர்கள் அலட்சியமாக செயல்பட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மதுபோதையில் 2 கார்கள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற சரக்கு வாகனத்தின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். சேலத்திலிருந்து ஓமலூர் சென்ற கார்கள் மீது பின்னால் வந்த சரக்கு வாகனம் மோதியது. இந்த விபத்தில் ஒரு காரின் பின்பக்கம் முழுவதும் சேதமடைந்த நிலையில் 2 கார்களில் வந்தவர்களும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இதற்கிடையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற சரக்கு வாகன ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். விடியா திமுக ஆட்சியில் கரை புரண்டோடும் மதுவால் எண்ணற்ற விபத்துகள் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.